ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் சில ஃபாரன்சிக்ஸ் சிடிஎஃப் சேலஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். விச் வாஸ் கனெக்டட் பை அஸ், அதாவது எங்கள் காலேஜை கனெக்ட் பண்ண சிடிஎஃபோட வெப் சேலஞ்சஸ் வந்து நேற்று பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து ஃபாரன்சிக்ஸ் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் 2 சேலஞ்ச் வந்து கவர் பண்ண போகிறேன் கைஸ். ரெண்டுமே நான் பண்ண சேலஞ்ச் தான். ஃபஸ்ட்டு ஹெல்ஃபயர் கிளப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஜிப் ஃபைலை ஃபஸ்ட் நம்ம அன்சிப் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையில்லாத டெலிட் அடிச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்லிஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் ஜிப் ஃபைல் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் இருக்குன்னா இதில் தான் அதோட பாஸ்வேர்டுமே வச்சிருப்பாங்க சிடிஎஃப் சேலஞ்சஸில். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜிப் ஃபைலை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக ஜிப் டு ஜான் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எல்எஸ் கொடுத்துக்கிறேன். எல்எஸில் நம்மளோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் ஜிப் ஃபைல் இருக்குது. ஓகே, தென் என்ன பண்ணலன்னா ஜிப் டு ஜான் கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் ஜிப் ஃபைலு கேட்டர் தன் சிம்பிள், தென் நம்மளோட ஹேஷ் ஃபைல் நேம் கொடுத்தா நம்மளோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைலுக்கான, அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஜிப் ஃபைலுக்கான ஹேஷ் வந்து ஜென்ரேட் ஆயிடுது. தென் என்ன பண்ணலான்னா நம்ம ஜான் டூல் யூஸ் பண்ணிவிட்டு வேர்ட் லிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். தென் நம்மளோட ஹேஷ் ஃபைல் நேம். ஓகே, இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம கிராக் ஆகி தான் இருக்குது போல். நம்ம என்ன பண்ணலாம்னா ஜான் டேஷ் ஷோ கொடுத்துட்டு நம்மளோட ஹேஷ் ஃபைல் நேம் என்டர் பண்ணால் நம்மளோட பாஸ்வேர்ட் 11 இங்கே ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஜிப் ஃபைலை வந்து அன்சிப் பண்ணலாம். ஓகே, ஜிப் ஆகிடுச்சு, அன்சிப் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து chal.pngன்னு ஒரு இமேஜ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் டெர்மினலில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து இது வந்து கரப்டாக இருக்குது, பேட் ஹெட்டர் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு வந்து இஓஜின்னு என்னென்னு தெரியலனா டெர்மினலில் வந்து ஒரு இமேஜை வந்து ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு கமாண்ட் தான் இஓஜி. ஸோ நார்மலாக உங்களுக்கு நான் விண்டோஸ்லேயும் ட்ரை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைல் கரப்ட் ஆகியோ இல்லை ஏதாச்சும் ஓப்பன் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா அதோட மேஜிக் பைட்ஸ், அதாவது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வந்து அந்த வேல்யூ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஹெச்எக்ஸ்டின்னு ஒரு விண்டோஸ் டூல் இருக்குது, இல்லைனா எக்ஸ்எக்ஸ்டியில் வந்து நீங்கள் நானோ பண்ணி எடுத்துக்கலாம். லைக் எக்ஸ்எக்ஸ்டின்னு கொடுத்துட்டு நீங்கள் chal.png போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதோட அவுட்புட் வந்துடும். ஏன் நானோ பண்ணிவிட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இது அவ்வளோ ஈஸியாக இருக்காது டெர்மினலில் பண்ணுறது. ஸோ அதை நான் ஹெச்எக்ஸ்டியில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹெச்எக்ஸ்டின்னு நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். தென் அப்படியே இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் கூகுளில் போயிட்டு பிஎன்ஜி ஸ்ட்ரக்சர்னு போட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த ரைட் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் வேல்யூ எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கரப்டடான ஃபைலை திருப்பி நார்மலாக ஒர்க்கிங் ஃபைலாக மாற்றிக்கலாம். ஸோ வந்து நான் என்னோடய ஹெச்எக்ஸ்டி அவுட்புட் எடுத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, இந்த ரைட் டேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசி 0D 0C 0D 0E 0F இது வந்து 69 வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து IHDRன்னு இருக்குது, இங்கே வந்து IIIன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை மாற்றுறது மூலமாக இந்த IHDR வேல்யூ மாறிடும். நான் 49 48 44 52ன்னு மாற்றிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு என்னோட இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து ஓப்பன் ஆகுது. சரி வாங்க
இதை வந்து அப்புறம் என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக ஸ்டெக் சால்வ் யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். இது வந்து என்னோடய ஸ்டெகோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேறு ஆர்ஜிபி பிளேன்ஸில் வந்து ஒழிச்சு வைக்கலாம் ஃப்ளாக்ஸை. இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெட் பிளேனில் வந்து ஃப்ளாக் இருக்கும். யா, ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ளாக் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேலஞ்ச், அதுவுமே ரொம்ப 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 ஈஸியான சேலஞ்ச் தான். திஸ் ஒன். ஓகே, இதுவும் ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே வராது. நீங்கள் லைக் நார்மல் டூல்ஸ் வந்து பின் வாக்கு, அந்த கரெக்ட் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ளாக் எடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டூல் வந்து இன்டர்நெட்டில் பார்த்து இதில் வந்து நான் எம்பெட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாகை. ஸோ வந்து என்ன டூல்னா ஓப்பன் ஸ்டெகோன்னு ஒரு டூல் இருக்குது. ஓப்பன் ஸ்டெகோ. இந்த டூல் மூலமாக ஏதாச்சும் ஃபைல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஎஸ் எனி அதர் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அது அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் அவ்வளோவா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இது இருக்காது. ஸோ சிம்பிளாக இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் ஸ்டெகோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாவில் அப்படியே கொடுக்குறோம் கைஸ். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு அவுட்புட் ஃபோல்டர் மெசேஜ்லேயும் இதை போட்டுட்டு எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய ஃப்ளாக் வந்து flag.txt வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். ஸோ சிம்பிளாக ஒரு 2 ஈஸியான ஃபாரன்சிக்ஸ் சேலஞ்சஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.